ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரியன் பிரகாசமாக பிரகாசித்தது. குடும்பங்கள் வெளியே வந்து நாளை கொண்டாடினார்கள். உருத்த குரலுடன் வலிமையான மனிதரான குமார் தனது மக்கனாருடன் நடந்து கொண்டிருந்தார். சாலையின் குறுக்கே மென்மையான ஆத்மாவான சுரேஷ் தனது பாலுவின் கையை பிடித்துக் கொண்டு நடந்துகிருந்தார். வாழ்க்கை ஒரு சலசலப்பான காட்சியாகவும் ஒலியாகவும் இருந்தது. இந்த இரண்டு குடும்பங்களும் சாதாரணமா தோன்றினாலும் முன்மாதிரியாயிருக்கும் சக்தியை கொண்டிருந்தன. சிக்னல் சிவப்பு நிறமாக மாறியது. பொறுமை இழந்த குமார் அருணை இழுத்துட்டு சாலையை கடக்க முடிவு செய்தார். ஒரு கார் சத்தத்துடன் நின்று அவர்களை தவித்தது. குமார் மன்னிப்பு கேட்பதற்கு பதிலாக ஓட்டுநரிடம் கத்த தொடங்கினார். அருண் தனது தந்தையின் எதிர்வினையை உள்வாங்கி பார்த்தான். பயமும் கோபமும் காற்றை நிரப்பின். இது சாலை பாதுகாப்பில் அல்ல, ஆனால் ஆக்ரோஷத்தில் ஒரு பாடம். இதுக்கிடையில் பரபரப்பான பல்பொருள் அங்காடியின் வரிசைகளில் யாரோ ஒருவர் தற்செயலாக சுரேஷ் மீது மோதி அவரது மளிகை பொருட்களை தட்டிவிட்டார். பரவாயில்லை, சுரேஷ் சிரித்துட்டே விழுந்த பொருட்களை எடுக்க அந்த நபருக்கு உதவினார். பாலு தனது தந்தையின் கருணையை பார்த்து மனம் நெகிழ்ந்தான். ஒரு சிறிய செயல், ஆனால் அது பச்சாதாபம் மற்றும் புரிதலை பற்றி நிறைய கூறியது. மறுநாள் ஒரு கூட்டம் நிறைந்த பேருந்தில் அருண் ஒரு வயதான பெண்ணின் அருகில் அமர்ந்திருந்தான். அவர் அவளை பார்க்காதது போல் நடிச்சு தனது முகத்தை தனது தொலைபேசியில் ஒட்டினார். அதே வழியில் பாலு ஒரு கர்ப்பிணி பெண் நிக்க சிரமப்படுவதை கண்டான். உடனே எழுந்து அவளுக்கு தன் இருக்கையை கொடுத்தான். இரண்டு சிறுவர்கள், இரண்டு வித்தியாசமான எதிர்வினைகள், அவர்களது அப்பாக்களிடமிருந்து கத்துக்கிட்ட பாடங்களை பிரதிபலிக்கின்றன. குழந்தைகள் கண்ணாடிகள் போன்றவர்கள், அவர்கள் பெற்றோரின் செயல்களை பிரதிபலிக்கிறார்கள். நாம் நல்ல முன்மாதிரிகளாய் இருக்கவும், நம் குழந்தைகளுக்கு கருணை, மரியாதை மற்றும் பொறுப்பை கற்பிக்கவும் பாடுபடுவோம். அவர்களை வடிவமைப்பதன் மூலம் நமது சமூகத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்கிறோம். நமது செயல்கள் வழிகாட்டும் ஒளியாக இருக்கட்டும். அவர்களை ஒரு பிரகாசமான நாளை நோக்கி வழிநடத்தட்டும்.